சீனியர் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உட்காந்து பேசுறேன். அவர் இளைஞருங்க, 16 வயசு தான் ஆகுது. எங்கும் புதுமை, எதிலும் புதுமை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அம்பேத்கர் வடிவமைத்து அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அடிப்படை ஆதார உரிமைகளையும் சென்றடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நம்மை போன்ற சமூக ஆர்வலர்களெல்லாம் ஒருங்கிணைந்து சேலத்திலே பல்வேறு அமைப்புகளை வைத்து பல்வேறு நேரங்களிலே பல்வேறு தேவை உள்ள இடங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே நம்ம கோயில்கள் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக பழக்கம். நான் 1975ஆம் ஆண்டு வழக்கறிஞர் தொழில் முடித்து வந்தவுடன் சமூகத்திற்கு நம்மால் முடிந்தது ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். நான் என்னுடன் படித்த நண்பர்களாம் சேர்ந்து நாராயண சமுதாய மக்கள் சங்கம் ஒரு சங்கத்தை பதிவு பண்ணோம். பதிவு பண்ணி அந்த தேர்தல்படி நிச்சயம்லாம் எடுத்தோம். குப்பையெல்லாம் சேகரித்தோம். லைட்டெல்லாம் லைட் வச்சோம். ஒரு லைப்ரரி ஃப்ரீ லைப்ரரி வச்சோம். அப்போ பூபதி சார் சொன்ன மாதிரி நாம ஏதாவது சொல்லி முத தமிழ்நாட்டிலேயே இந்த ஆர்ஆர் நடைபெறும் அந்த சமுதாய மக்கள் சங்கம் சார்பாக அப்ப இருந்த கவர்னர் கே சார் நாங்கள் மாநிலம் அதன் அடிப்படையில் அதற்கு பிறகு அந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டது. இது போல நம்மால் பண்றதை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த அமைப்பின் நண்பர் கோகுலி அவர்கள் நுகர்வோர் பார்த்தாலே சோசியல் கன்சியூமர் ரைட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் போட்டார். சோசியல் சமுதாயம் மக்கள் அதுக்குள்ள நம்மலாம் எல்லாருமே அடங்கி இருக்கிறோம். அடங்கியிருந்தாலும் கூட கன்சியூமர் என்ன, ஒரு மலரை நுகர்வோருக்கு சொல்றோம். நுகர்வோர் எப்படி நுகர்வது, யார் நுகர்வது, நுகர்வோர்லாம் யார் இருக்கலாம். நம்மிடத்திலே பல்வேறு எண்ணங்கள் இருந்தாலும் கூட நுகர்வோர் என்பது ஒரு சாமானியன், இந்தியாவில் பிறந்த ஒரு சாமானியன் மட்டுமல்ல. இதற்கு பல ஹிஸ்டரிகளாக பல எவல்யூஷன் ஆஃப் கன்சியூமர் ரைட்ஸ் சொல்ல வேண்டும் சொன்னால் மனுசுமதியிலே கூட நுகர்வோரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுசுமதிக்கு அதற்கு பிறகு சாணக்கிய கௌடிய அர்த்தசாஸ்திரத்திலையும் நுகர்வோர் என்றால் என்ன, நுகர்வோருக்கு அரசாங்கத்துடைய பங்கு என்ன, அரசாங்கம் நுகர்வோருக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று சாணக்கிய அர்த்தசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு சங்க இலக்கியங்களில் கூட ஒரு அரசினுடைய தலையாய கடமை என்று சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை ஆதார உரிமைகளை அந்த அரசு செய்ய வேண்டும். அரசு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பணம் வாங்கி கொண்டு செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். அரசு இந்த நாட்டிலே பிறந்த ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அவனுக்கு தேவையான அடிப்படை ஆதார உரிமைகளை செய்ய வேண்டியது அரசுடைய கடமை இல்லாமல் அதற்கு எந்த பணத்தையும் பெறக்கூடாது என்றுதான் இன்றைக்கு அரசு சாசனம் சொல்கிறது. நீங்களெல்லாம் கன்சியூமர் மூவ்மெண்டை பற்றி சொன்னீர்கள், ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் தினந்தோறும் நீதிமன்றத்தில் செல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞராக நான் இருந்து கொண்டு இந்த நீதிமன்றத்திலே இன்றைக்கு கிட்டத்தட்ட 56 நீதிமன்றங்கள் இருந்தாலும் கூட பல நீதிமன்றங்களிலே எனக்கு முன்னாள் பேசினவர்களெல்லாம் தெளிவாக சொன்னார்கள். ஒரு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி செல்ல வேண்டும், யார் மூலம் செல்ல வேண்டும், எப்படி அதற்கு என்ன நீதிமன்றம் கட்ட வேண்டும் பல கேள்விகள் நம்ம இடத்துல இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு இன்றைக்கு இருப்படை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் என்ன நினைக்கிறது, ஒரு சாமானிய குடிமக்களுக்கு சேர வேண்டிய அவனுடைய உரிமை அவன் அந்த உரிய நீதிமன்றத்திலோ அல்லது தீர்ப்பாயத்திலோ அவன் சென்று பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு முன்பெல்லாம் நீதிமன்றத்தில் நெடியபடியை நாடி மக்கள் சென்று காலமெல்லாம் இன்றைக்கு மாறி நீதிமன்றமே நம்மை நாடி சமரசமயம் என்று ஏற்படுத்தி இன்றைக்கு சட்டமே உலகம் முழுவதும் மாறிவிட்டது. நீதிமன்றத்தை லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு எந்த வழக்கிற்காக எந்த வழக்காடி நீதிமன்றத்துக்கு வந்தாலும் மீடியேஷன், கன்சிலியேஷன், ஆர்பிட்ரேஷன் மூன்றையும் தாண்டி தான் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று செக்ஷன் 39 ஆஃப் தி சிவில் ப்ரொசீஜர் கோடிலே ஒரு திருத்தமே கொண்டு வந்துவிட்டார்கள். இதற்காக இங்கே சொல்கிறேன் சொன்னால் நண்பர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், ஒரு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வழக்கிற்கு சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு விஷயம் தெரிந்த நல்ல வழக்கறியை நாட வேண்டும்.
சென்னை பார்ப்பதில் சென்று பார்த்தால் அதில் பல வழக்கருடைய பட்டியல் இருக்கும். அதையெல்லாம் நான் நீங்க சொன்னால் நான் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போக முடியாது. ஏன் நான் சொல்லுகிறேன் சொன்னால், ஒரு வழக்கிலே இவர் கிரிமினல் சைடு, இவர் சிவில் சைடு, இவர் நுகர்வோர் சைடு, இவர் வந்து ஆர்டிஐ என்று மக்கள் அதை தரம் பிரித்து விட்டார். தரம் பிரித்து விட்ட பிறகு அந்த நீதிமன்றத்துக்கு இப்பொழுதுதான் சொன்னார்கள், ஆர்டிஐக்கு வக்கீல் வேண்டியதில்லை, வக்கீல் வேண்டியதில்லை, சாம் கட்ட வேண்டியதில்லை, கன்சியூமருக்கு இப்போ ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அதே மாதிரி குடும்ப நீதிமன்றத்துக்கு கூட இப்போ வழக்கறிஞரை வேண்டியதில்லை, சட்டத்தில் வழிகொண்டு விட்டாங்க. இப்ப நீ கோர்ட்டுக்கே வக்கீல் வச்சு போனா கூட பிரதிவாதி ஆதாரங்களுடன் எந்த வழக்கா இருந்தாலும் சரி, சேலம் மாவட்டத்தை சட்ட உதவி மையத்தில் இருக்கக்கூடிய மீடியேஷன் சென்டருக்கு அந்த வழக்கு சட்டப்படி அனுப்பி வைக்க வேண்டும். அது அப்புறம் அடிப்படை ஆதாரங்கள் என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்ட பிறகு அனைத்து வழக்கும் அங்கே செல்கிறது. அங்கே செல்கின்ற பொழுது மாவட்டத்திலே மட்டும் இது நிலையா என்று இன்றைக்கு தாலுகா வாரியாக எல்லா இடத்திலையும் தாலுகா நீதிமன்றங்களை ஒவ்வொரு நீதிமன்றத்தில் சமரசம் ஏற்படுத்தப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல 40 போட்டி அவர்ஸ் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இது நீதிமன்றத்திற்கு வரக்கூடிய வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் கேஸே கிடையாது. புருஷமாட்ட தராரு, சிவில் பிரச்சனை கெம்பது, அப்புறம் புதுமையா இது மாதிரி கௌரவ பிரச்சனை, இது மாதிரி தான் பிரச்சனை. நான் ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்துக்கு வழக்கறிஞராக இருக்கேன். அந்த கல்வி நிறுவனம் 400 கோடிக்கு ஒரு கடன் ஆக்சிஸ் பேங்க்ல போடுறாங்க. கடன் போட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு தொகையை வாங்கிக்கிறாங்க. ப்ராசஸிங் எல்லாம் பண்ணி எங்க டாக்குமெண்ட் எல்லாம் கிளியரா இருக்கு. டாக்குமெண்ட் சைன் பண்ண போறதுல எங்கிட்ட கொண்டாந்து காட்டுறாங்க. எங்களுக்கு பண அவசரம், கன்னட பாதியில் நிற்குது. டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்தா ஆக்சிஸ் பேங்க் வாங்கக்கூடிய கடன் போறா எங்கேயோ பொம்பாயில இனம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பயர்ங்கிற ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு என் சொத்து அங்க போகுது. எங்களுக்கு 32 கல்லூரி இருக்கு. நான் வாங்கின கடனுக்காக இந்த சொத்து கூட எஸ்கார்டு போயிருக்கு. நாளைக்கு எஸ்கார்டு கிட்ட சொத்து போயிட்டா யாரு நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அந்த எஸ்கார்டு வந்து என் கல்லூரி கூட எடுத்துக்குவோம். ஐயா இது மாதிரி கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸ் போயிடும், ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் எதற்காக இதை சொல்லிட்டு சொன்னால், ஒரு ஆவணத்தை ஒரு வங்கியிலோ அல்லது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியிலோ கையெழுத்து பொழுது நல்லா படித்து பார்க்க வேண்டும். படித்து பார்க்க விட்டாலும் கூட அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே பெரிய ஆவணம் சொன்னா இன்சூரன்ஸ் பாலிசி தான் சொல்றேன். நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உலகத்திலே கூட பெரிய ஆவணம் சொன்னா இன்சூரன்ஸ் பாலிசி தான் சொல்றாங்க. அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் இருக்கிற எழுத்து யாராலையும் படிக்க முடியாது. பக்கமா கூட ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொன்னாங்க, இன்சூரன்ஸ் பாலிசியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கெல்லாம் பெருசா போட சொன்னாங்க. எந்த பாலிசி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் பின்பற்றலாம். அதுக்கு அடுத்தபடியா ஐயா சொன்னாங்க, ஆர்டிஐ பத்தி போன மீட்டிங் கூட ஐயா கிட்ட பேசணும். அவர் நல்லா சிறப்பா சொன்னாரு. ஆர்டிஐ இப்போ ஒரு வழக்கு நாம ஒருவருடைய ஒரு இடத்துல அன்னதானப்பட்டியில நிலப்பூரா அதிகாரத்துறைக்கு எடுத்துட்டாங்க. எடுத்த பிற்பாடு பணமே எங்களுக்கு வரலன்னு ஒரு வந்த பிற்பாடு போய் அதிகாரத்துறை பணம் கிடையாது சொல்லி போகிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா அந்த தொகையை எங்கிட்ட இல்லை, எங்க நீதிமன்றத்தில் எங்களுக்கு இழப்பீடு தொகையில் சொல்றாங்க. உடனே அவர் சொன்ன தகவல் சட்டத்தில் மாவட்ட நீதிமன்றம் தகவல் அதிகாரிக்கு ஒரு மனு போட்டோம். மனு போட்ட பிற்பாடு மாவட்ட நீதிபதி ஆணையம் போய் அந்த 1986 போட்ட வழக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கோப்புகளையும் தேடி பிடிச்சு எடுத்து ஒரு தகவல் கொடுக்குறாரு. இந்த நம்பர்ல இந்த நில எடுப்புக்கு பணம் கட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த நம்பர்ல அந்த பணமே இல்லை. நான் ஒரு வழக்கு போட்டேன். ஒரு வழக்கு போட்டு இந்த நம்பர்ல மாவட்ட நீதிபதி பணம் சொல்றாரு. இங்க வந்து இந்த நீதிமன்றத்துல பணம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பணம் சொல்றாங்க? இதை பத்தி நான் இங்க பேசுறது தவறு, ரிஸ்பெக்ட் கோர்ட்ல வழக்கு நிலையுது. இன்னொரு வழக்கு, இந்த நுகர்வோர் சட்டம் வந்த பொழுது ஒரு பெண்ணுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண பிறகு அவருக்கு 12 மாசம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே அது வந்து ரொம்ப பத்திரிகையில கூட அந்த காலத்துல வந்தது. எப்படி வந்து சொன்னா டாக்டர் எங்க தவறு இல்லை, ஏதோ வேற தவறுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி நுகர்வோர் வழக்கு போட்டு அந்த காலத்துல அதுக்கு இழப்பீட்டு தொகையை நாங்க வாங்கிடுவோம். அதனால நீதிமன்றத்துக்கு போனா வக்கீல்கள் வந்து காசு வாங்குவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்களே போகலாம் சொன்னாங்க.
நீங்களே போய் நீதிமன்றத்தில் வழக்கு போடணும். நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்க, நீதிமன்றத்தில் எப்படி போடணும்னு தெரியும். போய் அதை சொல்லுமா நீங்களாம் வந்து நம்ம கையில தட்டாலே எல்லாமே இருக்கு. எப்படி ஒரு நீதிமன்றத்துக்கு போனா, எந்த நீதிமன்றத்துக்கு போனா, எந்த மாதிரி அமைப்புல மனு போடணும் எல்லாமே கூகுள் இருக்க இடத்துல இருக்கு. இப்ப கூட பக்கமா ஒரு நண்பர் ஒரு வழக்கு போட்டாரு. அவர் ஜிபேல ஒருத்தருக்கு பணம் அனுப்புறாரு. 47,74 போட்டாரு. 47,74 போட்டா அந்த பேங்க்கு போயிடுச்சு. போனோம்னா அவன் பணம் எடுத்துட்டான். யாருக்கு 74,00,000 பணத்தை எடுத்துட்டாரு. அடுத்த நிமிஷம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பணம் எடுத்தவனே பேங்கை கொடுத்து கேட்கறாங்க. அவன் பணத்தை கட்டன்னு சொல்றான், கட்ட மாட்டேங்கிறான். இந்த பேங்கை கேட்டா நீ தான் தப்பா போட்டேன்னு சொல்றான். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு? இப்படி வர ஆம்புட்ஸ்மேனுக்கு போயிட்டார். பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன் இது மாதிரி ஒரு தீர்ப்பாய பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன் இருக்கு. அதையும் போய் மனு கொடுத்தா இதே கதையை அவர் சொல்றாங்க. இப்ப நுகர்வோர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போட்டுருக்காங்க. சேலத்துல பிரபலமான ஒரு வழக்கறிஞர் பேர் நான் சொல்லல. அவர் வந்து என்னோட வழக்கறிஞர் அமைப்புக்கு தமிழகம் முழுவதும் ஒரு அமைப்புக்கு ஒரு பொறுப்பு இருக்காரு. அவர் வந்து அதிகாரத்தில் ஒரு பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் செக் கொடுக்குறாங்க. செக் வாங்கிட்டு அடுத்த நாள் 2 டிரான்சாக்சன் பண்ணிடுறாங்க. பண்ண பிற்பாடு பணம் எடுத்துக்காரு. ஏடிஎம் கார்டு கொடுக்குறாரு. ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு போய் ஏடிஎம் கார்டு போட்டு பணம் எடுக்கிறாரு. அடுத்த 3வது செக் பார் கவுன்சிலுக்கு சந்தா கட்டுறாரு. சந்தா இன்னொரு செக் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. எல்லா செக்கும் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அவர் வந்து என்ன கேட்டாரு, நீங்க நுகர்வோர் வழக்கு போடுங்க சார். நுகர்வோர் வழக்கு போட்டோம். நான் எனக்கு பணத்து நேரம் நீ யாராவது போட சொல்லி போட்டோம். போட்ட பிற்பாடு அந்த வங்கியில் என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, நாங்க நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணது உண்மை, நாங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி செக் புக் கொடுத்தது உண்மை. ஆனா உங்க கேஒய்சியை நாங்க வந்து கேஒய்சி வெரிஃபை பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும். நீங்க கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போட்டோம். ஆனா அவங்க கேஒய்சி அது வரலன்னு சொல்லி பதில் போட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் சொன்ன மாதிரி நலவரசரத்திலே கொடுத்த கோப்பை பூரா வாங்கிட்டு அந்த வழக்கறிஞருக்கு அந்த கோப்பை வாங்கி திரும்ப நான் அவருக்கு ரிட்டர்ன் ஆகி பண்ணி ரிட்டர்ன் சர்வீஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன். கேஒய்சி இல்லாம எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன்? கேஒய்சி இல்லாம எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க? நான் கேஒய்சி என்கிட்ட ஆதார் கார்டை என் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண அதுக்கு முன்னாடி கேஒய்சி இல்லைன்னா 2 செக் நீங்க ஆர்டர் பண்ணீங்க. இதெல்லாம் கேட்ட உடனே கடைசியில் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம், ஜிபி விட்டு செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் பேங்க்ல கேட்டதா சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு ஆர்டர் தான் வேண்டாம், எங்களுக்கு நீங்க ஒன்றும் செட்டில்மெண்டா வேண்டாம்னு சொல்லி கடைசியில் கன்சியூமர் பார்க்கறது அவார்டு. அதனால மக்களை ஏமாற்றுவதற்கென்றே இன்றைக்கு பல துறைகளை நான் குறிப்பிட்டு சொன்ன சங்கடமா இருக்கும். இன்சூரன்ஸ் துறையெல்லாம் பாத்தீங்கன்னா நேற்றைக்கு கூட ஒரு வழக்கு ஒரு ஆர்பிஐ பேங்க்ல இருந்து வந்தது. ஆர்பிஐ பேங்க்ல ஒருத்தர் லோன் அவைல் பண்றாரு. லோன் அவைல் பண்ணிட்டு அவைல் பண்றப்ப அவங்க பேங்க்குள்ள டைப் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி அனுப்புறாங்க. பேங்க்ல இன்சூரன்ஸ் கம்பெனி போன உடனே பேங்க்காரர் என்ன பண்றான், இன்சூரன்ஸ் கம்பெனி பேங்க்காரர் முதல்ல இருந்துச்சுன்னா பாலிசி போட்ட உடனே அவர் 6 மாசம் செத்து போயிடுறாரு. 6 மாசம் செத்து போன உடனே அந்த இன்சூரன்ஸ் எதுக்கு பண்றாங்க, நம்ம கிட்ட பணத்தை வாங்கி அந்த தொகைக்கு இன்சூரன்ஸ் பண்றாங்க. நாளைக்கு அந்த தொகை வசூலாகணும்னா அது என்பி ஆகிட்டா கூட அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். யார் காசு இல்லை, நம்ம காசு இல்லை. ஆனா நம்ம மேல வந்து ஐயா நல்லா பேசுறாரு இருக்காரு, நம்ம மேல சர்பாசியில கேஸ் போடுவோம். சர்பாசியில கேஸ் போட்டாங்கன்னா இந்த நீதிமன்றத்துக்கு எந்த நீதிமன்றத்துக்கு சர்பாசியில் அதிகாரம் இல்லை. கோர்ட்ல வந்து பிசிக்கல் பொசஷன், சிம்பாலிக் பொசஷன் சொல்லி எடுப்பாங்க. ஒரு நோட்டீஸ் போடுவோம், பேங்க் மேனேஜர் டைப் பண்ணிப்பான். டைப் பண்ணிட்டு 50 கோடி ரூபாய் சொத்தை வந்து 5 கோடிக்கு போடுவாங்க. 5 கோடிக்கு விட்டுட்டு சர்பாசி போடுவாங்க, சேல் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. சேல் நோட்டீஸ் விட்டு சேல் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. சேல் அதுவும் பதிவு பண்ண மாட்டாங்க. பண்ணாம திடீர்னு செக்ஷன் பெட்டிஷன் போட்டு சிஜிஎஃப் கோர்ட்ல 32ல பெட்டிஷன் போடுவாங்க. பசங்க பிசிக்கல் பர்சன் எடுத்து கொடுக்கும். இப்ப சுவாரத்தை கோர்ட் மூலமா எடுத்து கொடுக்கணும். போனா அவன் அடிக்கிறான் உதைக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு கோர்ட் கமிஷனர் போட்டோம்னா 20,000 ரூபாய் கோர்ட் கமிஷனர் ஃபீஸ். 20,000 ரூபாய் கோர்ட் கமிஷனர் பணம் வந்து பார்ப்பாங்களா, உங்களுக்கு கேஸ் பார்ப்பாங்க. நானே 4 வழக்கு அதை பார்த்துருக்கேன். கமிஷனர் வந்து உடனே நோட்டீஸ் பக்கத்தில் இருக்கிற டிஎஸ்பிக்கு, எஸ்பிக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. இத்தனாம் தேதி காலையில 8:30 மணிக்கு நான் வரேன், சுவாதீனம் எடுக்க போறேன், எனக்கு உத்தரவு கொடு, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கொடுத்தோன்னா அவன் வந்து உடனே கரெக்டாக வந்துடுவான். நாங்க என்ன பண்ணேன், புதுசா ஒரு அதிகாரி வந்தார், ஒரு பெஷன் போடுவோம். ஐயா இந்த சட்டத்துல சர்பாசி செக்ஷன் 14 மேல நாங்க வர்றதுக்கு அதிகாரம் இல்லை. இருந்தாலும் இவர் சொன்னாங்க, அது பொங்கல் கால் சொன்னது பூரா அந்த வழக்கில் நடந்தது.
ஃபுல் பேமெண்ட் சார். 3 சொத்து யாரா விடுறாங்க சார். 3 சொத்து, ஒரு சொத்து 10 கோடிக்கு விடுறான், ஒரு சொத்து 5 கோடிக்கு விடுறான். 10 கோடிக்கு ஒரு சொத்தை யாரை பண்ணு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த பணம் எங்க இருக்குன்னே தெரியல. 2.5 வருஷம் அந்த சொத்து எங்க இருக்குன்னு அந்த பணம் இருக்குன்னே தெரியல. கடைசியில இந்த ஊர் பெரிய அரசியல் பிரமுகர் நான் சொல்றது, அவர் செட்டில்மெண்ட் பண்ணி 3 ப்ராப்பர்ட்டி 2 ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட் பண்ணாரு. ஓடிஎஸ் கொடுத்துட்டார், ஒன் டைம் செட்டில்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அப்பதான் அந்த பணத்தை வர வைக்கிறாங்க. எனக்கு ஏற்கனவே வித்த தொகையை வர வச்சுட்டு இப்ப சொல்றாங்க செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நீ இன்னொரு சொத்துக்கு சுவாதீனத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்குற. நான் என்கிட்ட வெற்றி பேப்பர் எழுதிக்கிட்டு இன்னொரு சொத்து சுவாதீனம் எடுத்து நான் கேட்க மாட்டேன்னு எழுதிருக்குன்னு சொல்லி வழக்கம் எடுத்துருக்கேன். எதற்காக நான் சொல்கிறேன்னு சொன்னா, நுகர்வோர் உட்டையும் தப்பு இருக்குது. நாம நுகர்வோர் சட்டம் பாதுகாப்புன்னு சொல்லி நினைச்சிக்க கூடாது. நாம தெரியலன்னா யாராவது ஒரு எங்கெல்லாம் வந்தா இதுக்கெல்லாம் வந்தா காசு எடுக்க மாட்டேன் வரலாம். நுகர்வோருக்கு செல்ல பூபதி கிட்ட கேளுங்க, இல்ல செல்வன் கிட்ட கேளுங்க, யார்கிட்ட வேணா கேட்கலாம் சார். இந்த காலம் மாதிரில நீங்களும் நெட்ல போட்டு பார்க்கலாம் சார். எல்லாமே கையடக்கமா இருக்கு. நாங்களே நெட்ல தான் போட்டு பார்க்கலாம். நேற்று கூட சந்தையில் எடுத்தீங்கன்னா ஒரு லேடிக்கு ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு நுகர்வோர் பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல தீர்ப்புகள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு 5000 வழக்குகள் சார்ந்த நுகர்வோர் சட்டம் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 6700 வழக்குகள் சேலத்தில் சேலம் மாவட்டத்தில் பதிவாயிருக்கு. இன்னைக்கு பெண்டிங் சேலம் கன்சியூமர் கோர்ட்ல 56 வழக்கு. ஏன்னா அவர் பேச கூப்பிட்டாரு, எதையா பண்ணி வளரக்கூடாது. நீ காலையில போய் நுகர்வோர் கோர்ட்ல உட்காந்து டேட்டா எடுத்துட்டு வந்தேன் கட்சி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு போனோம்னா சப்ஜெக்டோட போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. இன்னைக்கு கிட்டத்தட்ட 5000 வழக்கு பதிவாக பெண்டிங் 65 வழக்கு தான் இருக்கு. மீதியெல்லாம் டிஸ்போஸ் ஆயிடுச்சு. அது என்னன்னா டிஸ்போஸ் ஆயிட்டா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல கோர்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஆனா டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. சிவில் கோர்ட்ல அதே மாதிரி தான், கிரிமினல் கோர்ட்ல அதே மாதிரி தான். பெண்டன்சி ப்ரொசீஜர் அப்படியே வச்சிருப்பாங்க. சேலத்தில் நடந்த முக்கியமான வழக்கு சொல்லியான்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, டிமார்ட்ல கோதுமை பேக்கெட் பிராண்டட் பேக்கெட் லூஸ்ல இருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி ஃபுட் ஆஃபீஸர்ஸ் பிடிச்சி அதுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. அடுத்து சிவா டேக்ஸ்லாம் ஒரு எம்ஆர்பி அதிகமாக வச்சுருக்காங்க. பில்லை வச்சு ஒரு வழக்கு போட்டு அதில் அவங்களுக்கு தீர்ப்பு பண்ணியிருக்காங்க. போன மாதம் போர்த்தீஸ் மேலே கூட போட்டு செட்டில் பண்ணிட்டாங்க. செட்டில் பண்ணி தான் சொன்னாங்க. அப்புறம் பார்பிக்யூல சிக்கனுக்கு ஒருத்தர் போட்டு அந்த வழக்கு பழைய சிக்கன் கொடுத்துட்டாங்க. உடல்நிலைக்கு தீதாக இருக்குன்னு சொல்லி. அப்புறம் இப்போ நெஸ்லேவில் உள்ள ப்ராடக்ட்ல உடல்நிலைக்கு திரும்பி உழைக்கக்கூடிய அம்சங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வழக்கு ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பேங்க்ல தான் சார் எதுவுமே நம்மளால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. பேங்க்காரங்களாம் பார்த்தீங்கன்னா போறப்ப சாரம் பார்க்கணும், பின்னாடி பண்றது பூரா நமக்கு அண்டர் கிரவுண்ட் வரலாம். அதனால அந்த தம்பி ஹோம்ஒர்க் தம்பி சொன்னார். அதனால அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்க வரக்கூடிய வழக்கெல்லாம் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். இப்போ நாங்களாம் தப்பிச்சுக்கிட்டோம். நாங்களாம் வக்கீலர்கள் கன்சியூமர்கள் வந்துட்டு இருந்தோம். ஒரு காலத்தில் எங்க மேலே நீங்க எல்லாம் வழக்கு கொடுத்தீங்க. பக்கமா வச்சு நீதிமன்றம் நீங்க எல்லாம் அட்வொகேட்ஸ் இட் இஸ் நாட் கம்யூனிகேஷன் சர்வீஸ் சொல்லி எல்லாம் எக்ஸாம் பண்ணிட்டாங்க. ஆனா மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் கேஸுக்கு ஒருத்தர் போற ஒரு மருத்துவமனைக்கு அவர் குளுக்கோஸ் ஏற்றுறதுக்காக ஏற்றுறாரு. சேலத்துல புகையில பெரிய மருத்துவமனை. குளுக்கோஸ் போடுறது என்ன பண்றாரு, அவர் போட்டு போயிட்டாரு. அந்த நர்ஸ் போடுறாரு, கை பூரா வீச்சு. 2 நாள் ஆச்சு போனா அது போய் வீங்கிட்டோம்னா அவங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணா கையை ஆப்ரேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அப்பயே நுகர்வோர் நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு போட்டோம். வழக்கு செப்டிசிமி ஆயிடுச்சு கைப்புறா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் மெடிக்கல் எவிடன்ஸ் கொடுத்து நாங்கள் அவார்டு வாங்கினோம். இப்போ ரொம்பவா நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய வழக்குன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எவிடன்ஸ். எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இந்த டாக்டர் சரியில்லை. அது சில நேரங்களில் உண்மையாகவும் இருக்கு, சில நேரங்களில் பொய்யாவும் இருக்கு. அதெல்லாம் ஜனங்கள் மனத்தை மாற்றிக்கணும். நம்ம ஏதோ தேவைக்காக பேப்பர்ல நான் விளம்பரம் ஆகணும், நம்ம பூபதி மாதிரி பேப்பர்லாம் வராது. ஏதாவது செஞ்சாதான் வரும். அதனால நானா செய்யக்கூடாது, நேர்மையா செய்யணும், சட்டத்தை கட்டுப்பட்டு செய்யணும். அதனால வழக்குக்கு வரவங்க எல்லாமே நல்ல கெட்டவங்க நான் இங்க சொன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி நீங்க நுகர்வோர் கோர்ட்டுக்கு போனோம்னா சில வழக்குறைகள்லாம் இருக்கு. நுகர்வோர் சட்டப்படி குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்க வழக்கு போடணும். அந்த நீங்க ஒரு 10 வருஷம் கழித்து போய் வழக்கு போட்டீங்கன்னா எங்க சர்வீஸ் டெபிசியன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
முன்னாடி இருந்த ஆட்களை வந்து ரொம்ப ஓட்டத்துக்கு தான் நுகர்வோர் சட்டத்தை 2019 திருத்திட்டாங்க. பழைய ஆட்களை வந்து நிறைய ரூல் ஹோல்ஸ் இருந்தா 2019 நுகர்வோர் ஆக்டை ஃபுல்லா திருத்தி டெஃபிஷியன்சி சர்வீஸ் பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 2.5 பக்கத்துக்கு இருக்கு. டெஃபிஷியன்சி சர்வீஸ் இதெல்லாம் டெஃபிஷியன்சி சர்வீஸ். ஸ்கூல்ல சரியா சொல்லி கொடுக்கலாம் டெஃபிஷியன்சி சர்வீஸ். ஸ்கூல்ல வாத்தியார நல்லா பாடம் படிக்கணும்னா அது சரியா இது நிறைய டெஃபிஷியன்சி சர்வீஸ் பார்த்தா நிறைய போயிட்டு இருக்கலாம். அதெல்லாம் சர்வீஸ்னா என்ன, வாட் இஸ் சர்வீஸ்? அதே போய் அவர் சொன்னார், ஐயா சொன்னார், சித்தர் சொன்னாரு. சித்தர்கிட்ட போய் ஐயா நான் உங்களோட காசு யாத்திரை வரேன் சும்மா கூட்டிட்டு போவேன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போய் ஏதாவது ஆனா கேட்டுட்டாரு. பணம் கொடுத்து போனா சர்வீஸ் இட் இஸ் நாட் சர்வீஸ். வந்து என்னுடைய நான் விருப்பப்பட்டு அவரோட போறேன், அதுக்கு போய் அவர் மேல கேஸ் போட முடியாது. ஒரு சேவையை செய்வதற்காக, ஒரு சர்வீஸை செய்வதற்காக ஒரு தொகை கொடுத்து அவருடைய சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட நபர் யாரு? நான் பாதிக்கப்பட்ட எனக்கு சேவை பாதிச்சா கூட அந்த சட்டத்திலேயே முன்னாடி இருந்து இருக்கிற யாரும் பயன்படுத்தல. இது மாதிரி எல்லா 5 நிமிஷம் முடிச்சிருவேன். 5 நிமிஷம் முடிச்சிருவேன். 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் முடிச்சிருவேன். 5 நிமிஷம் முடிச்சாரு. தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் தமிழகம் முழுக்க சமூக ஆர்வலர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முதல் நீ பேசுங்க. நேரம் குறைவா இருக்கு, பேசுங்க. 8:20 முடியலாம். 8 ஆயிடுச்சு. 5 நிமிஷம். தமிழ்நாட்டில் சமூக ஆர்வலர்கள் சொன்னாரு, ஜவஹர்லால் சமூக ஆர்வலர்கள் லாரி கொண்டாங்க, சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தாங்க. தமிழ்நாட்டில் சமூக ஆர்வலர்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல் குரல் அலுவலகம் கல்வி விசுவாசம் வரும். அந்த குரல் வந்தா
தமிழகம் முழுவதும் அப்படி சமூக காவல்துறை அனைத்து அதிகாரிகளும் 10 ரூபாய் இவருடைய சமூகத்துக்கு 8 லட்சம் பாடல்கள் இருக்காங்க. ஒரு சீட் போட்ட 8 லட்சம் சட்ட பயிற்சி பல்வேறு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஆள் பாடல் செல்வார்கள் பல்வேறு மாவட்ட பல்வேறு சட்ட விஷயங்களை போராடி இருக்கிறார். ஆட்சியில் வேலை எப்ப பார்த்தாலும் மிக சிறந்த காலப்போக்கில் மரியாதை தலைவர் எல்லா தேவர் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் சிறப்பு ஆலோசனை விழிப்புணர்வு கொடுத்தனுடைய சிறப்பு அழைப்பாளர் மூத்த வழக்கறிஞர் ஐயா பொன்முடி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பயிற்சி வகுப்பிலே பங்கேற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, ஆளுமிக்க எம்எல்ஏக்களே, அதிகாரமிக்க எம்பிகளே, நிரந்தர அமைச்சர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நான் சார்ந்தக்கூடிய 10 ரூபாய் சார்பிலே வரவேற்கிறேன். 5 நிமிஷம் முடிச்சாரன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்துல என்ன அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமோ அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சட்டமன்றத்துல என்ன அதிகாரம் இருக்கின்றதோ அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு அமைச்சருக்கு, மத்திய அமைச்சருக்கு, மாநில அமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றதோ அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது. இந்திய குடிமகன் என்கிற ஒரே ஒரு தகுதி, வெறும் ஒரு 10 ரூபாய் காசு, ஒரு வெள்ளை பேப்பர் இருந்தா போதும். ஒரு எம்பி, எம்எல்ஏ, மந்திரிக்கான அதிகாரத்தை ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சட்டம் தகவல் அறிவு உரிமை சட்டம். தம்பி சரவணமூர்த்தி பேசவும் சொன்னார், தோத்துக்கிட்டே இருக்கிறோம், எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு. வாழ்க்கை முழுசு பிரச்சனை தான் சரவணமூர்த்தி. பிரச்சனை வேணாம்னுச்சுன்னா நேரா போக ஜீவசமாதி ஆயிடும். போராட்டமே வாழ்க்கையாகி போனாலும் போராட்டத்தை தவிர வேற பாதுகாப்பே கிடையாது. சாதாரண மனுஷன் ஜெயிலே சொல்றீங்க. இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு சாதாரண ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்ச பையன் அரசு மருத்துவமனையில காசு வாங்காம ஜிபேவோட தான் பணம் கட்டணும் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு, பரிசோதனைக்கு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுசும் ஒரு சட்டம் இருக்கிறது. வெறும் குறைவா படிச்ச பையன் இதுக்கு புகார் கொடுத்தான். இன்றைக்கு அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டிருக்கின்றது, இனிமேல் ஜிபே மூலமா பணம் கட்டது மட்டும் இல்ல, காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். படிக்காத மனிதன், ஜிபே இல்லாத மனிதன், மொபைல் இல்லாத மனிதன் அரசு மருத்துவ சிகிச்சை இருக்கின்ற பொழுது பணம் கட்டா வாங்கிக்கணும்னு ஒரு சாமானிய மனிதனுடைய மனுவுக்கு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கின்றது. எப்படி ஒரு சாதாரண மனுஷால் ஜெயிக்க முடியுதுன்னா, அவர் அடிக்க வேண்டிய இடத்தில் அடிக்கின்றார், அதை பேப்பரால் அடிக்கின்றார், சட்டத்தால் அடிக்கின்றார். அந்த சட்ட ஆயுதம் உங்கள் கையிலே இருக்கின்றது. மிகப்பெரிய அதிகாரம் இந்திய அரசியல் சட்டம் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய சட்டங்கள் எல்லாமே உங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. மூத்தவர்களுக்கு இந்த பொன்முடி அவர்கள் மரியாதைக்குரியவர். ஒரு நாள் கூட நீதிமன்றத்தில் நீதிபதியை பார்த்து கும்பிடாத மாமனிதன். கோர்ட்ல போய்ப்பாங்க, நிறைய வீட்டு ஜட்ஜு பார்த்து கும்பிடுவாங்க. ஒரு சிலர் ஆன்மீக வழக்கங்கள் இருக்காங்க, நீதிமன்றத்தில் போவாங்க, வணக்கம் வைப்பாங்க. நீதிபதியை பார்த்து வணக்கம் வைக்க மாட்டாங்க, நீதி தேவதைக்கு வணக்கம் வைப்பார்கள். அந்த நீதி தேவதைக்கு வணக்கம் வைக்கக்கூடிய வழக்கங்கள் அதிகமாக இருக்க சேலம் ஆதிநாராயண செட்டியார் ஒரு வழக்கறிஞர். இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்த மனிதர். சேலம் மாவட்டத்தில், தருமபுரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறைன்னு ஒண்ணு இருக்குன்னா ஆதிநாராயண செட்டியார் வழக்கறிஞர் போட்ட விதை இன்றைக்கு கூட்டுறவு சங்கம் இந்த மண்டலத்தில் வலிமையாக இருக்கின்றது. ராசிபுரம் RCMS ஒவ்வொரு கல்லும் ஆதிநாராயண செட்டியார் என்கிற வழக்கறிஞர் பார்த்து கட்டிய கட்டிடம். இது மட்டுமல்ல, வாவு சிதம்பரம் பிள்ளை செக்கிழுத்த சம்மர் அவருடைய வழக்கு ரத்தம் கண்ணீரிலே வரும். அவருடைய வழக்கை படிக்கிற பொழுது அவர் பட்ட கஷ்டங்களை பார்க்கின்ற பொழுது இந்தியாவுக்கு சுதந்திரம் கேட்டு கப்பல் விட்ட மாமனிதன், மிகப்பெரிய வழக்கறிஞர், இரட்டை ஆளுநர் கொடுக்கிறாங்க. அந்த வழக்கை நடத்தியது யார் தெரியுமா? சேலம் மண்ணிலிருந்து ராஜாஜி வைக்கிற வழக்கறிஞர் ஆதிநாராயண செட்டியார் இளம் வழக்கறிஞர் ஒவ்வொரு வாய்தாவும் போறார். இந்த மண்ணுடைய சேலத்துடைய முதல் நகர்மன்ற தலைவர் டாக்டர் வரதராஜ நாயுடு அந்த வழக்கை நடத்துவதற்கு இங்கு ஒவ்வொரு வாய்தாவும் போயிருக்காரு. அப்படிப்பட்ட தியாகிகள், வீரமிக்க தியாகிகள், விவேகமிக்க தியாகிகள், அறிவார்ந்த தியாகிகள், வழக்கறிஞராக பணியாற்றிய மண் உங்களுடைய மண், சமூக ஆர்வலராக பணியாற்றிய மண் உங்களுடைய மண். இந்த இடத்துல சாமானிய மனிதன் ஜெயிக்க முடியாது சொல்லாதீங்க. இவனெல்லாம் சாமானிய மனிதனாக சாதித்து காட்டியவர், சாதித்து காட்டியவர். இன்றைக்கு நாங்கள் 10 ரூபாய்க்கு ஒரு சின்ன அமைப்பு வச்சிருக்கிறோம். எளிய மனிதர்கள், 5ஆம் கிளாஸ் படிச்சவங்க, 8வது படிச்சவர், 6வது படிச்சவர், கை நாட்டு, இவரால் மிகப்பெரிய சாதிக்க முடிகிறது. ஒரு சாதாரண கை நாட்டு ஜனாதிபதியை பார்த்து கேள்வி கேட்கின்றார், கவர்னரை பார்த்து கேள்வி கேட்கின்றார்.
கவர்னர் ஊட்டிக்கு போயிருக்கிறேன், எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு செலவு பண்ண, கூட யார் வந்தாங்க, எத்தனை நாள் தங்கின, என்ன பண்ண? வெறும் 8ஆம் கிளாஸ் படிச்ச காந்திவாதி ரமேஷ் இதை கேள்வி கேட்கின்றார். ஒரு கல்லூரி மாணவன், கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறான், ரோமன் சாட்டு திருப்பத்தூரை சேர்ந்த மாணவன், கவர்னர் மலையில் போய் இந்த விவரங்களை ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்கின்றார், பார்வையிடவில்லை, ஆய்வு செய்கின்றார். தோழர்களே, நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. முதலமைச்சர் ஜனாதிபதி மாளிகையில போயிட்டு ஆய்வு பண்ணோம், கவர்னர் மலையை போய் ஆய்வு பண்ண சொன்னா என்ன நடக்கும்? பதவி காலி பண்ணிடுவான். ஆனால் உங்களால் ஜனாதிபதியை ஆய்வு செய்ய முடியும், முதலமைச்சரை ஆய்வு செய்ய முடியும், கவர்னரை ஆய்வு செய்ய முடியும், பாராளுமன்றத்தை ஆய்வு செய்ய முடியும், நீதிமன்றத்தை கேள்வி கேட்க முடியும். கிராம நிர்வாகம், மாநகராட்சி, நம்ம கிட்ட யார் யாரெல்லாம் கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டாரோ அத்தனை பேரையும் நீங்கள் கேள்வி கேட்க முடியும். அதற்கு தேவை வெறும் 10 ரூபாய் ஸ்டாம்பு, வெறும் 10 ரூபாய் காசு, ஒரு வெள்ளை பேப்பர், தகவல் விஷயத்தை பயன்படுத்தி கேள்வி கேட்டா பதில் சொல்லி ஆகணும். அதை விட்டுட்டு இவ்வளவு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு சரவணகுமார் போய், சரவணமூர்த்தி போய் ஓமலூர் தாலுகா சொல்ல, ஐயா நான் மனு கொடுத்தேன், என்னாச்சு? ஏன் அப்படி போய் கெஞ்சற? நீ யாரு? இந்திய குடிமகன், அவனுக்கு சம்பளம் கொடுக்குது, அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி. நாம எப்படி கேட்கணும்? ஒரு பேப்பர் எடுக்கணும், பேனா எடுக்கணும். மிஸ்டர் தாசில்தார், ஓமலூர் தாசில்தார், நான் கொடுத்த பிரச்சனை என்னாச்சு? 5 நாள் ஒப்புவிச்சு தரணும், கொடுத்தியா? கொடுக்கல, ஒழுக்கம் கிட்ட மெமோ வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு உரிமையா கேள்வி கேட்டா அவனுக்கு பயம் வரும். மெமோ அடி வைத்து எரிக்கும். அந்த கேள்வியை நீங்க கேட்கறத விட்டுட்டு போய் அம்மா தாயே பிச்சை போடுங்க, கிடைக்காது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கிடைக்கும். தட்டணும். பகத்சிங் இந்தியாவுடைய விடுதலைக்கு போராடினாரு, தூக்கு கயிறு ஏறினாரு. அவருக்கு தெரியுமா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கின்ற நம்பிக்கை? நம்பிக்கை. வீரவாடி நடுவும் தூக்குமலையில் ஏறினாரு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் தெரியுமா? நம்முடைய மண்ணின் மைந்தன் வீரன் சின்னமலை தூக்குமலை ஏறினா சுதந்திரம் கிடைக்கும் அவருக்கு தெரியுமா? என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும். விதைக்கணும்னு விதைச்சாங்க. அந்த விதை இன்றைக்கு நாம் இங்க மேடை போட்டு பேசுற சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றோம், அனுமதி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கணும் ஒரு தயக்கம். நான் கேள்வி கேட்டா பிரச்சனை வச்சா என்ன பண்ணுது? நல்ல விஷயம், கேள்வி கேட்கறத நிறுத்துங்க. நண்பர்கள் வீட்டு கேள்வி கேளுங்க. மரியாதைக்குரிய நம்ம அண்ணன் ஜெயம் கூப்பிட்டு சொன்னார், பஸ் ஸ்டாண்ட் நிறைய ஆக்கிரமிப்பு கேள்வி கேட்கணும், தயவு செஞ்சு கேட்காதீங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னாரு? நீ கேள்வி கேட்பனே பதில் கிடைக்குமே, கடையை ஆக்கிரமிப்பு அகட்டிடுவானே, பஸ் ஸ்டாண்ட் நைட்டு சென்னை நிகழ்ச்சிக்கு போயிட்டு நடுராத்திரி 2 மணிக்கு வந்து இறங்குவேன், அங்க எவனா குடியார பையன் முடிச்சு வைக்க முன்ன மாதிரி அவன் சட்டையை முடிச்சு இருப்பானே, 2 அப்போ போயிருவானே போதையில. தேவையற்ற பிரச்சனை வந்துடுனே நீங்க கேட்கக்கூடாதுன்னு உனக்கு 4 நண்பர்கள் தரேன், கோயம்புத்தூர்ல நண்பர் தரேன், திருநெல்வேலியில இருந்து ஒரு நண்பர் தரேன், கன்னியாகுமரி தரேன், சென்னையில தரேன். அவன் சேலம் பஸ் ஸ்டாண்ட் வாழ்க்கையில வரவே மாட்டான். அவனை விட்டு கேள்வி கேளு, விடை கிடைக்கும், பாதிப்பு கிடைக்காது. பண்ட மாட்டு அவன் பிரச்சனையை நீங்க கையில் எடுங்க. உன்னை வந்து எவனை சாப்பிட்டு தொட்டுருவான், அவ்வளவுதான். உதவுமா நம்ம கேட்க வேணாம், நண்பர் விட்டு கேட்டுருவான். உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் வேணும்? 8 லட்சம் பேர் எங்க கூட இருக்காங்க, பிரிச்சு மேஞ்சரலாம். திருநெல்வேலியோட வழக்கறிஞர் பாஸ்கர் சமூகரோட மாற்றுத்திறனாளி நகரமன்றத்துல போய் கேள்வி கேட்ற, நகராட்சியில போய் கேள்வி கேட்ற, என் ஊர்ல ரோடு போட்ட சரியில்லை, நல்லா ரோடு போடியான்னு கேட்கறதுக்கு போய் மனு கொடுக்குறாரு. அடிச்சிட்டாங்க, மாற்றுத்திறனாளி அடிச்சிட்டாங்க, வழக்கறிஞர் அடிச்சிட்டாங்க. அவர் நொந்து போய் வர்றாரு. வழக்கறிஞர் அப்படிங்கிற உரிமையோடு அந்த மண்ணுடைய மைந்தன் எண்ணத்தோடு தைரியத்தோடு போய் மனு கொடுத்தவர் அடிச்சிட்டாங்க. எனக்கு போன் பண்றாரு, என்ன செய்யலாம் கேட்டாங்க. அமைதியா ஒரு 2 நாள் வச்சு பேசலாம்னு சொன்னோம். அந்த நகராட்சிக்கு தமிழ்நாடு முழுசக்கூடிய சமூக ஆர்வலர்கள், ஆட்சி ஆர்வலர்கள் ஆட்சி மனு போட்டாங்க. ஒரே ஒரு நகராட்சிக்கு ஒரு வாரத்தில் 3800 ஆட்சியை, 3800 தகவல் மனுக்கள், டிஃபரெண்ட் கண்டென்ட், ஒண்ணு கூட ரிப்பீட் ஆகல. 3 ஆண்டுகள். இன்று வரை அந்த திருநெல்வேலி நகராட்சி யாரும் வேலைக்கு போட்டு பயப்படுறாங்க. எந்த அதிகாரி வேலைக்கு போக மாட்டாங்க, யாரு வேலைக்கு பண்ணி டிரான்ஸ்பர் ஆகிட்டு ஓடுறாங்க தவிர அந்த ஊருக்கு வேலைக்கு போக மாட்டாங்க. அந்த அளவிற்கு நம்ம அதிகாரத்தை கேள்வி கேட்க முடியும். எதற்கு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு நல்ல ரோடு இருந்தாதான் 10 லட்சம் கார் வாங்கியிருக்கேன், 30 லட்சம் கார் வாங்கியிருக்கேன், ஆடி கார் கூட வாங்கியிருக்கீங்க. ரோடு நல்லா இருந்தா தான் அந்த காரை நல்லா பயன்படுத்த முடியும். இந்த கேள்வியை ரோடு போட கூட கேட்கணும். அதை நீங்க கேட்க கூடாது, நண்பர் விட்டு கேட்கணும், சமூக அக்கறை கொண்ட விட்டு கேட்கணும். நாம என்ன பண்ணுவோம்? பக்கத்து ஊருக்கு கேட்கணும். இப்படி சின்னதா ஒரு பண்டமாட்டம் மணி இறங்கினோம்னா, ஊழல் ஒழிப்பு என்பது ஒரு சுதந்திர போராட்டம். ஊழல் ஒழிப்பு என்பது ஒரு சுதந்திர போராட்டம். அதிகாரத்தை கேள்வி கேட்பதும் ஒரு சுதந்திர போராட்டம். கேள்வி கேட்காம விட்டா இந்தியா சுடுகாடா மாறிடும். சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி கடவுளே வந்து அவளை காப்பாத்து. நாம கேள்வி கேட்கணும், வேற யார் கேட்க முடியும்? அதிகமாக கேள்வி கேட்போம், அதிகமாக கேள்வி கேட்போம். ஆனால் அம்பேத்கர் கொடுத்த அரசியல் சட்டம் நம் கையில இருக்கின்றது. ஐயா பொன்முடி போன்ற அறிவார்ந்த ஆளுமைகள் நம்மோடு இருக்கின்றார்கள். இவர்களை நாம் அதிக அளவிலே பயன்படுத்த வேண்டும். ஏன் அவரை சொல்றோம்னாக்க, அவர் என்னுடைய மரியாதைக்குரியவர். நான் அவருடைய முகத்தை மறந்து அண்ணன் பூபதி கேட்டேன், சார் பொன்முடி சார் தானே? ஆமா. ஐயோ மன்னிக்கிற மறந்துட்டேன். இவர் ஒரு நாள் கூட நீதிமன்றத்தில் நீதிபதியை பார்த்து கூலை கும்பிடு போடாத வழக்கறிஞர். இப்படிப்பட்ட வழக்கறிஞர் கொடுத்த சேலம் மண்
இந்த மண்ணில் நாம் அதிகமா சட்டத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த சட்டம் சாமானிய மனிதர்களுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். ஒரே உதாரணம். திருநின்ற ஊர் தமிழகம் 3800 ஒரே எந்த வேலை செய்ய முடியும் அது வந்து